ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறையில் எந்த ஒரு தேர்வுமே இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான வேலைவாய்ப்பு. உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 18,000லேருந்து 1,12,000 வரைக்கும் சேலரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிளர்க் லெவல் வேலைவாய்ப்பு தாங்க. ஸோ இதுக்கு கடைசி தேதி அப்ளை பண்ணுறதுக்கு 8/1/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. 10th பாஸ்லேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். இதோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. இதில் அப்படியே பார்த்திங்கன்னா சைன் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இதோட லிங்க் நான் தரேன், டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பெயர் பார்த்திங்கன்னா கரெக்டாக குறிப்பிடுங்க. அதே மாதிரி தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயர் மூணில் ஏதாவது ஒரு பெயர் குறிப்பிடலாம். அதுக்கப்புறம் பிறந்த தேதி மற்றும் வயது அதை குறிப்பிடணும். பாலினம் என்ன அப்படின்றத எழுதணும். நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க, உங்களோட அட்ரஸ் கரெக்டாக குறிப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களோட 12 இலக்க ஆதார் அட்டை நம்பர், உங்களோட ஆதார் அட்டையோட எண் குறிப்பிடணும். அதே மாதிரி கைபேசி எண், மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, அதே மாதிரி உங்கள் கேஸ்ட் என்ன, அதில் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயது, எவ்வளோ வயது வரம்பு, 18லேருந்து 45 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட வயது என்ன, கல்வி தகுதி, இப்போது என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடத்திற்கான கல்வி தகுதி. ஸோ அந்த கேட்டகரிக்கு என்ன கல்வி தகுதி இருக்கோ அதற்கான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது தகுதி இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா நில் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும், ஆம் போட்டுருங்க. நன்னடத்தை சான்று நீங்கள் வாங்கணும். அதே மாதிரி நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் அதையுமே நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே இல்லை 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 அப்படின்றத டிக் பண்ணணும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்கும் இல்லை இல்லை அப்படின்னு டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன் அனுபவம் இருக்குன்னா அதை பற்றின டீட்டெயில், இல்லை அப்படின்னா நெல் விட்டுடலாம். இதுவுமே நீங்கள் நெல்னு விட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையில் நம்ம வீட்டில் யாராவது வேலை செய்கிறாங்களா அவங்கள பற்றின டீட்டெயில், நம்ம ரிலேஷன்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள பற்றின டீட்டெயில். அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய பெயர், அதே மாதிரி உங்களோட அப்பா பெயர், விண்ணப்பதாரோட உங்கள் கையொப்பம், நாள், இடம், அவ்வளோதாங்க. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனான சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்று, அந்த 2 சான்று வாங்கணும் இல்லையா, அதோட சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னைக்குள்ளே சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8/1/2025க்குள்ளே நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனிலேருந்து இந்த வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ வயது வரம்பு நமக்கு சொல்லியிருக்காங்க 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். என்னென்ன வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதற்கான கல்வி தகுதி, சேலரி டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இளைநிலை உதவியாளர் அப்படின்ற கேட்டகரியில் 7 காலி பணியிடம் இருக்குது. ஸோ இதற்கான சம்பளம் 18,500லேருந்து 58,600 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதுக்கப்புறம் சீட்டு விற்பனையாளர். சீட்டு விற்பனையாளர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா டிக்கெட் கொடுக்குறது. 13 காலி பணியிடம் இருக்குது. 18,500லேருந்து 58,600 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். இதுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அப்புறம் சத்திரம் காப்பாளர் அப்படின்ற கேட்டகரியில் 16 காலி பணியிடம் இருக்குது. சேம் 18,500லேருந்து 58,600 வரைக்கும் சம்பளம். இதுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். சுகாதார மேஸ்திரியை பொறுத்தளவுக்கு 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சம்பளம். இதுக்கு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிவாரணங்கள், சுகாதார மேஸ்திரி உப கோயில்கள், பூஜை காவல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவல்லே பார்த்திங்கன்னா உப கோயில்கள் மற்றும் உப நிறுவனங்கள், துப்புரவு பணியாளர் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
11,600லேருந்து 36,800 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த துப்புரவு பணியாளர் மலைக்கோயிலுக்கு மட்டும் 15,900லேருந்து 50,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். அது ஒரு 57 காலி பண்டம் இருக்குது. இந்த துப்புரவு பணியாளர் உப கோயில் மற்றும் உப நிறுவனங்களில் 104 காலி பண்டம் இருக்குது. 10,000லேருந்து 31,500 வரைக்கும் சம்பளம் இருக்கும். கால்நடை பராமரிப்பு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 காலி பண்டம் 10,000லேருந்து 31,500. இதுக்கெல்லாம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். உதவி யானை மாவுத்தர் அப்படின்றது 11,600லேருந்து 36,800 வரைக்கும் சம்பளம், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுகாதார ஆய்வாளர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,600லேருந்து 1,12,800 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் உங்ககிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னா சானிடரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த சுகாதார ஆய்வாளர் அப்படின்ற கேட்டகரிக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் 252 காலி பண்டம் இருக்குது. அதுக்கப்புறம் தொழில்நுட்ப காலி பண்டங்களை பொறுத்தளவுக்கு உதவி பொறியாளர், அதிலே மின்னணுவியல், சிவில், மின், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ், ரொபோட்டிக்ஸ், அதிலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் 35,900லேருந்து 1,13,600 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இதை தவிர்த்து இந்த உதவி பொறியாளர் அதுக்கு மட்டும் அசிஸ்டன்ட் பொறியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சிவிலில் படிச்சிருக்கணும், பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கேட்டகரியில் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதிலே தொழில்நுட்ப உதவியாளர் அதில் மின், டிஇசிஇ, அதுக்கப்புறம் தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியல் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் அந்தந்த கேட்டகரியில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கணினி ஆப்ரேட்டர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,600லேருந்து 55,500 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதில் நீங்கள் படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஆய்வக நுட்புணர் பஞ்சாமிர்தத்தை பொறுத்தளவுக்கு 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். பேச்சுலர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அது மாதிரி விஞ்ச் ஆப்ரேட்டருக்கு 16,600லேருந்து 52,400 வரைக்கும் சம்பளம். இதுக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அதாவது ஐடிஐ சர்டிஃபிகேட் வயர்மேன் எலக்ட்ரிக்கல் ட்ரையல் இருந்துச்சு அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாங்க. அதே மாதிரி மிஷின் ஆப்ரேட்டரில் பஞ்சாமிர்தம், இதுக்கெலாம் ஹெல்ப்பர், இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 16,600லேருந்து 52,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கேட்டகரியில் ஐடிஐயோ டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். அதுமாதிரி ஹெச்டி ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 18,200லேருந்து 57,900 வரைக்கும் சம்பளம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 18,500லேருந்து 58,600 வரைக்கும் சம்பளம் இருக்குது. ஆசிரியர் காலி பண்டமும் இருக்குது, உள்துறை காலி பண்டமும் இருக்குது. ஸோ இதில் என்ன கேட்டகரியில் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வயது வரம்பு மீட் ஆகுதோ அந்த பதவியை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக 296 காலி பண்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத குறிப்பிட்டுட்டு அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8/1/2025 அன்றைக்கி ஈவினிங் 5:45க்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிகிற விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லியிருப்பாங்க. இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனி 624601 அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க என்ன பதவிக்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுதோ அந்த பதவிக்கு அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இதே மாதிரி மற்றொரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thanks for watching. Thank you.